18 years இருக்கும்போதே மேரேஜ் ஆச்சு சார். 21ல ரித்திகா பிறந்தா. 25ல தனியா ஆயிட்டேன் நானு. ரித்திகா இப்போ 7 years 8 years இருக்கும். நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். ஒரு டைம்ல எல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். வீட்டுல பினான்சியலா அழுது தூங்குவேன், சாப்பிட மாட்டேன். இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. ரொம்ப சின்ன பொண்ணு. இவளுக்கு அம்மா தூங்குவேன், சப்போஸ் காலையில ஏந்திரிக்கல, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அம்மா ஏந்திரிக்கலன்னா சின்ன பொண்ணு இல்லையா, எப்படி டோர் ஓபன் பண்றதுன்னு சேர் எல்லாம் போட்டு காமிப்பேன் நானு. இந்த மாதிரி சேர் போட்டு டோர் ஓபன் பண்ணும், யாராவது வந்து கதவு தட்டினாலும் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். அதுவே ஒரு பிராக்டிஸா கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டு தான் இருந்தது. ஒரு டைம்ல தான் யோசிச்சு, நிறைய இருக்கு லைஃப்ல, இன்னும் நிறைய போராட வேண்டியது இருக்கு. ரித்திகா இருக்கா, அவளுக்காண்டி நீ ஏதாவது போராடு. லாஸ்ட் 12-15 years ரொம்ப ஓடிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் கிடைச்சாலும் போவேன். அந்த மாதிரி ஓடி ஓடி தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா பேசுறவ வேற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு இவ இங்க எடுத்துட்டு வந்து என்னை இங்க நிக்க வச்சிருக்கான்றது எனக்கு போதும். இந்த கஷ்டம் எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்காக நான் இன்னும் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம் அப்படின்னு தோணுது. இந்த பாட்டுல ஒரு 5-6 நிமிஷம் நான் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பேர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மாதிரி இருக்கும். நான் 22 வருஷமா எங்க அம்மா அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. என் படிப்புக்காக அது இதுன்னு எவ்வளவோ கடன் வாங்கியிருக்காங்க. நான் எந்த கிளாஸ் கேட்டாலும் யாரையாவது பார்த்து நான் ஏங்கிடக்கூடாது, இவங்க கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்ல, நான் ஏங்கிடக்கூடாதுன்னு எங்க அம்மா அவங்க தகுதிக்கு மீறி எல்லாமே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நன்றி கடனா நான் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் எங்க அம்மாக்காக ஒரு பாட்டு செய்யும் போது எனக்கு அவ்வளவு ரொம்ப பெருமையா இருந்தது. எங்க அம்மாவை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்தது. Thank you so much, sir. Thank you so much, ma'am. Thank you.